நெல்லையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கவின் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், முழு விவரங்கள் என்ன? கடந்த வருடம் நெல்லையில் நடைபெற்ற ஆணவ படுகொலை சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. அதாவது நெல்லையில் கேடிசி நகர் பகுதியில் நடைபெற்ற ஒரு கொலை. அதாவது இந்த சம்பவம் என்பது எதற்காக என்றால், மென்பொறியாளர் கவின் என்பவர், கவின் செல்வகணேஷ் என்பவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அவர் நெல்லை வந்திருந்த போது, அவரது காதலியை காண வந்திருந்த போது காதலியின் சகோதரர் சுர்ஜித் என்பவரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இந்த நிலையில் சுர்ஜித்தின் தந்தை மற்றும் தாயார் இருவரும் உதவி காவல் ஆய்வாளராக தமிழக காவல்துறையில் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக முதலில் சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். சுர்ஜித்தின் சகோதரர் சுர்ஜித் கொலைக்கு பயன்படுத்திய ஆவணங்களை அழித்ததாகவும், தடயங்களை அழித்து ஆவணங்களை மறைத்ததாகவும் கூறி அவரது சகோதரர் ஜெயபால் என்பவர் அவரும் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து சுர்ஜித்தின் தந்தை சரவணன் உதவி காவல் ஆய்வாளர் மிகவும் விசாரணை செய்யப்பட்ட நிலையில் அவரும் அடுத்ததாக கைது செய்யப்பட்டார். இந்த 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரி கைது செய்யப்படுவார் என்று பேச்சு எழும்பியது. ஆனால் தொடர்ச்சியாக அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தந்ததால் அவர் கைது செய்யப்படவில்லை என காவல்துறை தரப்பு சொல்லப்படுது. அதாவது இந்த வழக்கு காவல்துறையிலிருந்து சிபிசிஐடி விசாரணைக்கு சென்ற பிறகும் சிபிசிஐடி போலீசார் இதுவரை கிருஷ்ணகுமாரி, அதாவது உதவி காவல் ஆய்வாளர் கிருஷ்ணகுமாரி கைது செய்யாமலே இருந்தனர். இந்த நிலையில் நீதிமன்றம் 2 முறை அவர்களுக்கு அறிவுறுத்தியது, இந்த வழக்கில் ஏன் கிருஷ்ணகுமாரி கைது செய்யவில்லை என கூறியது. இந்த நிலையில் கடந்த முறை நடந்த விசாரணையில் கூட கிருஷ்ணகுமாரி கைது செய்யாததற்கான காரணம் குறித்து கேட்டதாகவும் ஒரு தகவல்கள் பரவுகிறது. இந்த நிலையில் தான் தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது கிருஷ்ணகுமாரியை கைது செய்திருப்பதாக தகவல்கள் உறுதியாகி இருக்கிறது. எனவே இந்த வழக்கில், அதாவது தமிழகத்தையே உலுக்கிய கவின் ஆணவ படுகொலை வழக்கில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.